சீமான் அவர்கள் போடா வாடான்னு கூட விஜய் விமர்சித்துட்டார், தற்கூரி என்றும் விமர்சித்தார், அணிலன்னு விமர்சித்தார். பல வார்த்தைகள் கொச்சைப்படுத்த வகையில் பேசியிருக்காரு. பேசுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. எந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்படி என்ன வார்த்தையை பேசுகிறோன்னே தெரியாமல், தலகால் புரியாமல் ஏதோ பேசக்கூடிய ஒரு தலைவரை போயிட்டு நம்ம எப்படி அரசியல் மயப்பட்ட தலைவர்னு எடுத்துக்க முடியும்? ஆனால் அவர் உங்களை கொள்கையில்லா கூட்டம் விமர்சித்தார் சொல்கிறேன். நான் வந்து பாட்டு பாடி பரிசில் பெற வந்திருக்கிறேன், நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் போய் கடிச்சு வச்சிடறேன் அப்படின்றதுக்கு பேர் வந்து வீரமோ கிடையாது, அப்படின்றதுக்கு பேர் கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. நீங்கள் எதற்காக வந்தீங்கன்றதே உங்களுக்கு தெரியல. நீங்கள் எதற்காக கட்சி ஆரம்பிச்சிங்க? நான் ஆட்சிக்கு வரணும், நான் ஆட்சிக்கு வந்து அதை செய்வேன், நான் இதை செய்வேன் அப்படின்னு எல்லாம் வசனம் பேசுகிறீங்களா? அப்போ ஆட்சிக்கு வரணும்னா நீங்கள் யாரை எதிர்க்கணும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்க்கணும். அவங்கள எதிர்க்கிற எங்களை வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா தொடர்ந்து என் தம்பி அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் நேற்று வந்து உன்னை யார் அரசியலுக்கு கூப்பிட்டா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இப்போ நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, நாளைக்கு ஒரு நிலைப்பாடு, அப்படி நிலை இல்லாமல் தாவிக்கிட்டே இருக்கிற இவங்களை போய் நீங்கள் என்ன பண்ண சொல்றீங்க? இவங்களை எதிர்த்து என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் சொல்லுங்க. இவங்களை எதிர்த்தோம்னா இவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றில் தாவிக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிலைப்பாட்டில் போயிட்டே இருப்பாங்க. இவங்க பின்னாடியே போகிறதா நமக்கு வேலை? இவங்க பின்னாடியே நம்மளை குதிச்சுக்கிட்டே போனால் நம்ம வேலை என்ன ஆகுது? நம்ம நோக்கம் என்ன ஆகுது? நம்ம நோக்கத்தில் நம்ம தெளிவாக இருக்கும். நம்முடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுழ்த்தோன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை செஞ்சிருவேன், எனக்கு இந்த ரகசியம் தெரியும், எனக்கு ஓட்டு போட ரகசியத்தை நான் உடச்சி ஒரே நாள் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு ஏமாற்றக்கூடிய தலைவர் கிடையாது. அவர் எங்ககிட்ட சொல்லும் பொழுது நம்மளால என்ன முடியும், ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளா அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை வாக்குறுதியாக கொடுக்கணும். ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை வந்து அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு தெரிஞ்சா கூட ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தற்கூரி தாவேக்கா அப்படின்னு பல இடங்களில் போடா வாடான்னு கூட விஜய் விமர்சித்துட்டார், தற்கூரி என்றும் விமர்சித்தார், அணிலன்னு விமர்சித்தார். பல வார்த்தைகள் கொச்சைப்படுத்த வகையில் பேசியிருக்காரு. ஆனால் தாவேக்கா சார்பில் அதை பற்றி எதுவுமே கண்டுகொள்ளாத மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு அளவு இருக்குல்ல, பேசுவதற்குன்னு ஒரு அளவு இருக்குது. பட் இன்னுமே உங்கள் சைடு எந்த ரிப்ளையும் வராது. காரணம் என்ன? இப்போது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பேசுகிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. எந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போது இப்படி என்ன வார்த்தையை பேசுகிறோன்னே தெரியாமல், தலகால் புரியாமல் ஏதோ பேசக்கூடிய ஒரு தலைவரை போயிட்டு நம்ம எப்படி அரசியல் மயப்பட்ட தலைவர்னு எடுத்துக்க முடியும்? ஆனால் அவர் உங்களை கொள்கையில்லா கூட்டம் அதுதான் சொல்கிறேன். அதாவது இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மேலே முழு தவறு இருக்கும். இவங்களுக்கே வந்து அரசியல் தெரியாது, இவங்களுக்கே நாகரிகம் என்னன்னு தெரியாது, பண்பாடு என்னன்னு தெரியாது. இவங்களே நேற்று காலையில் போய் நீங்கள் மைக் கட்டிங்கன்னா என் தம்பி வரட்டும், நானும் என் தம்பியும் சேர்ந்து என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்வாங்க. இன்னைக்கு காலையில் போனால் நீ என் தம்பியே கிடையாது அப்படின்வாங்க. நேற்று வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார்னுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டார்னுவாங்க, நாளைக்கு மறுநாள் இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டார்னுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு எந்த கொள்கையுமே கிடையாது. இந்த கூட்டத்துக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நோக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அரசியலில் தொடர்ந்து 15 இந்த கூட்டத்தோடைய ஒரே நோக்கம், ஒரே கொள்கை என்ன தெரியுமா? நான் அவர் அண்ணனை மாதிரி அவர் கதை சொல்கிறேன், உங்களுக்கு அழகாக ஒரு கதை சொல்கிறேன். அதாவது 2026 அப்படிங்கிறத வந்து ஒரு போர்க்களம். அது அந்த போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக போர்னால் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மன்னர் இருப்பாங்க, 2 படைகள் இருக்கும், சண்டை போடுவாங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து தேசத்தில் அந்த ஆட்சி நின்றுறாங்க. அதற்கான போர் அங்கே நடக்குது. இங்கே வந்து போர்க்களத்தில் சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா மன்னர்கள், அந்த மன்னர்கள் கூட நிற்கிறவங்க, இவங்களுக்கு தான் வந்து மரியாதையை தவிர்த்து எந்த மன்னர் வந்து ஆட்சியில் இருக்காங்களோ அந்த மன்னரோட அரண்மனைக்கு போயிட்டு ஐயா நான் பாட்டு பாடி பரிசில் பெற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற புலவர்கள்லாம் இங்கே மரியாதை கிடையாது போர்க்களத்தில். புரியுதுங்களா? அங்கே போர்க்களத்தில் சண்டை போடுறவங்களுக்கு தான் மரியாதை. எதிர ஒரு ஆட்சியாளர் இருக்காரு, அந்த ஆட்சிக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர இருக்க ஆட்சியாளர்களை நேரெதிராக எதிர்த்து போரிட்டு மக்களுக்காக போய் அங்கே வெல்லணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் மரியாதை. அதுதான் நோக்கம். அப்போ அந்த நோக்கத்தில் தான் பயணிக்கணுமே தவிர்த்து நான் வந்து பாட்டு பாடி பரிசில் பெற வந்திருக்கிறேன், நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் போய் கடிச்சு வச்சிடறேன் அப்படின்றதுக்கு பேர் வந்து வீரமோ கிடையாது, அப்படின்றதுக்கு பேர் கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. நீங்கள் எதற்காக வந்தீங்கன்றதே உங்களுக்கு தெரியல. நீங்கள் எதற்காக கட்சி ஆரம்பிச்சிங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஆட்சிக்கு வரணும், நான் ஆட்சிக்கு வந்து அதை செய்வேன், நான் இதை செய்வேன் அப்படின்னு எல்லாம் வசனம் பேசுகிறீங்களா? அப்போ ஆட்சிக்கு வரணும்னா நீங்கள் யாரை எதிர்க்கணும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்க்கணும், மக்கள் விரோதமாக அவங்களுக்கு செயல்படுறதை எதிர்க்கணும். அவங்கள எதிர்க்கிற எங்களை வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அப்போ உங்கள் நோக்கமே என்னன்னு உங்களுக்கு தெரியல. நோக்கமே இல்லாத நீங்கள் இன்னொரு கட்சியை பார்த்து கொள்கை என்னன்னு கேட்குறது என்ன அர்த்தம் இருக்குது? முதல்ல நீங்கள் வந்து நோக்கம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தெளிவாயிட்டு வாங்க, அதுக்கப்புறமா கேள்வி கேட்டு. ஓகே, தொடர்ந்து என் தம்பி அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் நேற்று வந்து உன்னை யார் அரசியலுக்கு கூப்பிட்டா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா விஜய் அவர்கள் இங்கே ஒரு மாற்று அரசியலை பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் தொடர்ந்து இப்படி ஒருத்தவர் தனி மனித சாக்கிறோ இல்லை இப்படி ஒரு பேசும்போது அது ஒரு நெகட்டிவாக தானே போய் அது வந்து விரக்தியின் வெளிப்பாடுங்க. இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது என்னென்ன பேசினார்னு உங்களுக்கு தெரியும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு அவதூறாக பேசினார், ஐயா நல்ல கண்ணோடு சேர்ந்து கம்பேர் பண்ணி என்ன பேசினார், எந்த கப்பலுக்கு கேப்டனாக இருந்தாங்கன்னு கேட்டாங்க.
இது போன்ற வசனங்கள்லாம் இன்றைக்கி பேசினாங்க. இப்போ இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, அவரை போல ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது, அவர் வந்து ஒரு அரசியல் ஆளுமை, அதெல்லாம் இன்றைக்கு பேசிட்டு. அன்றைக்கு வந்து தந்தை பெரியாரை புகழ்ந்து புகழ்ந்து பெரியாரிய மேடைகள் எல்லாத்துலேயும் பேச வேண்டியது. இன்றைக்கு வந்து பெரியார் வந்து எதுவுமே கிடையாது, பெரியாரை நாங்கள் எதிர்க்கிறோம், பெரியாரை தூக்கிட்டு வர எல்லாரையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி பேச வேண்டியது. ஸோ நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, நாளைக்கு ஒரு நிலைப்பாடு, அப்படி நிலை இல்லாமல் தாவிக்கிட்டே இருக்கிற இவங்களை போய் நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? இவங்களை எதிர்த்து என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இவங்களை எதிர்த்தோம்னா இவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றில் தாவிக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிலைப்பாட்டில் போயிட்டே இருப்பாங்க. இவங்க பின்னாடியே போகிறதா நமக்கு வேலை? இவங்க பின்னாடியே நம்மளை குதிச்சிக்கிட்டே போனால் நம்ம வேலை என்ன ஆகுறது? நம்ம நோக்கம் என்ன ஆகுறது? நம்ம நோக்கத்தில் நம்ம தெளிவாக இருக்கும். அதனால தான் இப்படி மாறி மாறி குதிச்சிட்டு இருக்கவங்க பக்கம் போய் நம்ம நிற்காமல் அவங்களுக்குலாம் பதில் சொல்லாமல் கண்டுக்காமல் நம்ம நோக்கத்தை நோக்கி மட்டும் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னொன்று, இன்று ஒரு நியூஸாக சுற்றுப்பயணத்தில் சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இது என்ன அப்டேட், இல்லை ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா? 3 மாவட்டங்கள் வந்து 2 மாவட்டங்கள் பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறைன்னு 3 மாவட்டங்களுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா, கடந்த இடத்துல நம்ம 3 மாவட்டங்களுக்கு பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாவட்டங்கள்லாம் தலைவர் வந்து பேச முடியுது. 3வது மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட சென்று விட்டார். ஆனால் உள்ளே போய் பேச முடியாத ஒரு சூழல் கூட்டம் இருந்ததுனால பேசலை. ஸோ இந்த டைம் லேகிங்காக அடுத்த வாரம் வந்து என்ன விதமான கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் பண்ண முடியும், எப்படி சரியான நேரத்தில் வந்து நம்முடைய பயணத்தை முடிக்க முடியும் அப்படின்றதுக்கான சில திட்டமிடல்கள் அதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை முடிவு பெற்ற பிறகு அன்றைக்கு எத்தனை மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் பேசுகிறாரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகும். ஸோ அதற்கான திட்டமிடல்கள் போயிட்டுருக்கு. ஓகே. இந்த சுற்றுப்பயணம் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா இப்போ பலர் வந்து விஜய் தலைமையில் ஒரு அணி ஏற்படலாம், கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்க போகுது? இந்த சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு தமிழ்நாடு அரசியல் என்ன மாற்றம் அடையும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தாவே? அதாவது இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதே வந்து இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் எதற்காக நடக்கிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த ஆட்சியினுடைய அவலங்களை வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் மன்றத்திலேயே வச்சு வந்து சொல்கிறது. இன்னொன்று, தலைவர் வந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளையுமே அவர் முக்கியமாக அட்ரஸ் பண்ணுறாரு. அந்தந்த மாவட்டங்களில் என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம அட்ரஸ் பண்ணும்போது, அதை தலைவர் வந்து பேசும்போது என்ன ஆகுனா, சாதாரணமாக ஒரு விஷயத்தை தலைவர் பேசும்போது மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சென்று சேருதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை, இப்போ திருச்சியில் போய் அந்த மாவட்ட பிரச்சனைகளை பேசும்போது அந்த திருச்சி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அந்த திருச்சியின் பிரச்சனைகள் வந்து வெளியில் வந்து சேரும். அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் அந்த பிரச்சனைகளை பேசும்போது அந்த மக்களுக்கு நம்ம திரும்ப வந்து ரீகால் பண்ணுறோம், நீங்கள் வாக்களித்தவர்கள் இல்லை வந்து நாங்கள் வந்தால் இதை செய்வோன்னு சொன்னவர்கள் இதை செய்யாமல் இருக்கிறாங்க. அப்போ இனிமேலும் நம்ம வந்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் கொடுத்து நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அந்த பரப்புரையை மேற்கொள்கிறது தான் முக்கியமான வேலை. மக்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும் இந்த ஆட்சியாளர்களை பற்றி. இருந்தாலும் தலைவர் அவர்கள் போகிற வேலை பண்ண அவரும் சொல்கிறாரு, நாங்கள் என்னென்ன செய்வோம், ஸோ நாங்கள் வந்தோம்னா கல்விக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுப்போம், ரேஷனுக்கு எந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சும்மா வந்து என்ன கல்வியை மேம்படுத்த போகிறேன் அப்படி என்ன மேம்படுத்த போகிறேன்னு கேள்வி வைப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்றைக்கும் வந்து பள்ளிகள் கிடையாது. அந்த கிராம மக்கள், அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் படிக்கிறாங்க. இதற்கான சூழல்கள் இருக்குது. இன்றைக்கும் வந்து மலைவாழ் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து சரியான வந்து கல்வி வசதி, டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது. இன்றைக்கும் பல்வேறு கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை இருக்குது. சென்னையிலேயே இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது. குடிநீருக்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை, இல்லை பல மணி நேரம் டிராவல் செய்து போய் குடிநீர் கொண்டு வரக்கூடிய நிலைகள் இருக்குது. அப்போ இந்த அடிப்படை வசதிகளை நான் செஞ்சு தருவேன் முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ரேஷன் பிரச்சனையை பற்றி, இப்போ ரேஷனை வந்து நான் வந்து தங்கு தடை இல்லாமல் சரியாக கிடைக்க வந்து நான் பாடுபடுவேன், ரேஷன் வந்து நான் சரியாக கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். இந்த சென்ஸ் வந்து இன்றைக்கு ரேஷன் கடையில் தரமான பொருட்கள் கொடுக்கப்படுதா, மக்களுக்கு அதை போய் சென்று சேருதா? ஒரு பொங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பரிசு தொகுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க, அதில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய குவாலிட்டி என்னன்றது எக்கச்சக்க பிரச்சனை நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு பொருட்களையும் இந்த குவாலிட்டி கிடையாது. முதல்ல இந்த அடிப்படையை சரியாக செய்யணும். இன்னொன்று, நம்முடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுழ்த்தோன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை செஞ்சிருவேன், எனக்கு இந்த ரகசியம் தெரியும், நீ எனக்கு ஓட்டு போட அந்த ரகசியத்தை நான் உடச்சி ஒரே நாள் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு ஏமாற்றக்கூடிய தலைவர் கிடையாது. அவர் எங்ககிட்ட சொல்லும் பொழுதே நம்மளால் என்ன முடியும், ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளா அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை வாக்குறுதியாக கொடுக்கணும். ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை வந்து அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அந்த வாக்குறுதியை நம்ம கொடுக்கக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. தெளிவாக இதை நான் உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட சொல்லுவார் பேசும்போது. அப்போ அந்த விஷயத்தில் அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து தன்னுடைய விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாரு. நான் வந்து உங்களை ஏமாற்றுவதற்காக வரலை, என்ன நடைமுறை சாத்தியமோ அதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், பட் இவங்க இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு பரப்புரையை செய்யும்போது அந்த மக்கள் வந்து இது வரைக்கும் நம்ம இவங்க 2 பேரால் ஏமாந்தது போதும், இப்போ ஒரு முதன்மை சக்தியாக நம்ம எல்லாம் வந்து ஒரு பொதுவாக அனைவருக்குமான ஒரு சக்தியாக தலைவர் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இன்னும் உணர்ந்து தலைவருக்கு மிகப்பெரிய ஆதரவு அதிகமாகக்கூடிய வேலைகளை இந்த சுற்றுப்பயணம் செஞ்சு கொடுக்கும். தொடர்ந்து பேசுவோம் இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி, அரசியல் பற்றியும் நேரத்துக்கு.